दर्शक का स्वागत है आपके फेवरेट रिएक्शन चैनल में। और आज हम लेके आए रोबोट मूवी के सीन 6 का रिएक्शन। और लास्ट सीन जो था वो बहुत हार्ट ब्रेकिंग सीन था चीटी के लिए। और चीटी यहाँ पे पूरी तरीके से प्यार में आ चुका है सना के, लेकिन अब सना के पास भी कोई ऑप्शन नहीं है, उन्हें पसंद तो वसीकरण ही है। मतलब मुझे तो वो डायलॉग याद आ रहा है जब वो वसी उनसे कह रहे थे कि यार किसी और की गर्लफ्रेंड को ना ऐसे सब करना गलत है, तो उसने बोला हाँ मुझे पता है, पर मुझे लग रहा था कि ये चीज को मैं डिनाई करूं। मतलब ही हैज बिकम सो ह्यूमन। एक्चुअली देखते हैं अब क्या होगा। आप भी देखो, हम देखते हैं। लेट्स स्टार्ट। ಯಾರದು? Your friend, Professor Boraj. எதுக்கு வந்தீங்க? நீ அப்செட்டா இருக்கன்னு தெரியும். ஆறுதல் சொல்லலாம் தான் பிங்க் பண்ணேன். நீங்க என் பாஸோட எதிரி. என்னை திட்டி ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. உனக்கு இந்த கோபம், காதல் இதெல்லாம் வந்திருக்காது சிட்டி. நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன். வசீகரன் தான் உன்னை கேவலமா ட்ரீட் பண்றான். நான் எதுவும் கேட்க விரும்பல. நீங்க போலாம். இன்னைக்கு உலகத்திலேயே சுயமா சிந்திச்சு செயல்படுற மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ரோபோடி தான். உன்னை சமைக்கிறது, துணி துவைக்கிறது, டாய்லெட் கழுவுறதுன்னு நல்லா பயன்படுத்துறான் சிட்டி. जेलसी ला रहा है उसके अंदर। என்ன பண்ணிருக்கான்? எதுவுமே இல்ல. உன்னை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன். நீங்க என்ன பொல்யூட் பண்றீங்க. உன் மதிப்பு உனக்கு புரிய வைக்கிறேன். நீ மனுஷனை விட பெரிய ஆளு. இந்த உலகத்துல எது மேல வேணாலும் ஆசைப்பட உனக்கு உரிமை இருக்கு. இல்ல, இது இயற்கைக்கு புதுசு. சனா வசீகரன் இல்ல லவ் பண்றா. பண்ணட்டும். ஒருத்தரை லவ் பண்றவங்க மனசு மாறி வேற ஒருத்தரை ये गलत ख्याल डाल रहा है। சனா மனசு மாறி ஒன்ன லவ் பண்ணலாம் இல்லையா? குழப்பாதீங்க. चीट நாளைக்கு करने எனக்கு ஆர்மி எவாலுவேஷன் இருக்கு. என்னுடைய டயக்னோஸ்டிக்ஸ் ஓடி பார்த்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும். வசீகரனுக்கு பெரிய பேரும் பணமும் கிடைக்கும். அவன் சனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காஷ்மீருக்கு ஜாலியா. நீ அப்பா அதே காஷ்மீர் எல்லையில இருந்து சுட்டுக்கிட்டு இருப்ப சப்பாத்திய. சிட்டி யார் கூட பேசிட்டு இருக்க? என்கிட்ட. झूठ। நாளைக்கு நீ எவாலுவேஷனுக்கு ரெடி தானே? ரெடி டாக்டர். ஜலமன் सब गलत चीजें सीख रहा है वो। உச்சந்தா இந்த ரோபோ. வேகத்திலையும் சக்தியிலையும் செயலிலையும் இவன் 100 ராணுவ வீரர்களுக்கு சமம். சுருக்கமா சொன்னா he is an one man army. இவனை இந்திய ராணுவத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். நீங்க பரிசோதிச்சு பார்க்கணும். Chitty, can you spot HE-36 hand grenade? Yes, General. ओ ओ ओ ओ वो सेकंड्स काउंट कर पा रहे। हाय What is this? சனா, है। சிட்டி, ओ சனா கனி பொறியையும் காதலிக்க வைக்கும் கன்னி பொறி. इसका तो काम में फोकस नहीं रहा। அவள் தொட்டால் சிட்டி, what is this? Throw it. அவள் கூந்தல் கருப்பு அருவி. நறுக்கி வைத்த நிலா துண்டு. கண்கள் பார்ப்பவர்கள் கோணம். बात तो सही है। सही बात है यार। படுத்துறங்கும் வரி குதிரை. Sleeping zebras. Oh, because of those stripes. குழந்தைகள் உட்காரும் குட்டி நாற்காலி. அடுத்து சிட்டி நிறுத்து. What nonsense is this, Dr. Vasikaran? துப்பாக்கியை தொலைத்து விட்டு துப்பட்டாவை தொடுங்க. What? பீரங்கியை விட்டு விட்டு பெண் அங்கேயே Go after women. எதற்கு யுத்தங்கள்? ஏன் இந்த ஆயுதங்கள்? காதல் எதிரிகளையும் நேசிக்க கற்றுத்தரும். எல்லோரும் காதலியுங்கள். சிட்டி என்ன மானத்தை जोकर வாங்க. लेके आया लग रहा है। Waste of time. Oh नहीं, भड़क है। மானத்தை வாங்கிட்டியடா. டாக்டர் என்ன இது? என் லட்சியத்தையே கொன்னுட்டியடா. Oh, என்ன வெட்டாதீங்க. பெத்த புள்ள மாதிரி வச்சிருந்தேடா. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? உன்னை உருவாக்குனதே தப்புடா. oh, मेरी गलती थी तेरे को पैदा करना। நான் உங்களை உருவாக்க சொன்னேன். நான் உணர்வு கொடுக்க சொன்னேன். நான் சனாவை முத்தம் கொடுக்க சொன்னேன். वापस सना सना सना। இது எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு நான் வாழணும்னு ஆசைப்படும் போது என்ன கொல்றீங்களே? நியாயமா? Acid. என்ன விட்டுடுங்க. I want to live. I want to love. I love Sana. Oh
माय गॉड, எனக்கு சனா வேணும். ஐ லவ் சனா. कैसा डिजीज है ये प्यार भाई. उन्होंने डिस्ट्रॉय कर इतने दिया. साल की खुद की मेहनत उनकी. प्यार कितनी बड़ी ताकत है भाई. सिटी को खत्म कर दिया. लड़कियों को ना रोबोट्स के साथ तो फ्रेंडली नहीं होना चाहिए. जगत प्रॉब्लम है मुझे. गार्बेज बन चुका है तो इतना एडवांस था. மச்சிலிப்பட்டினம். விடுங்க வசி, எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. நீங்க ஏன் இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? சிட்டி போனா என்ன? இட்ஸ் ஜஸ்ட் a machine. You're a great scientist. சிட்டியை லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் நினைச்சிட்டு அடடடடடடா. Come, let's go for a walk. இப்போ என் கூட பீச்சுக்கு வரீங்களா இல்லையா? நான் வரல, நீ போயிட்டு வா. இப்போ நீங்க என் கூட வரல, இந்த வாட்டி கண்டிப்பா காதல் ரத்து தான். அப்படியே நடந்து போய் எவன் கண்ணில் படுறானோ அவனை பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவேன். Really? ये क्या? ओ ओले. ஹலோ, ஹாய். ये क्या है? நில்லுங்க. பச்சை முத்துங்க. பச்சை, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கியா? For today? ஒரு நாள் பாய் ஃப்ரெண்டா? அதான்யா, இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் பாய் ஃப்ரெண்ட். என்னம்மா நீங்க வெண்ணை கட்டி மாறி இருக்கீங்க, நான் பன்னிக்குட்டி மாறி இருக்கேன். நான் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா? बहुत ज्यादा अंडररेट कर रहे हो. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் அம்மா, என்னால நம்ப முடியலம்மா. 100 கோடி பம்பர் லோட்டரில जेलसी नहीं है. அம்மா, वो तो खाना दे रहे उनको. नहीं देख रहे. चीयर्स அம்மா. நாத்தம். அடிச்சா தூக்கிடுமா. எனக்கு பயமா இருக்கு. நான் அடிச்சுக்கிறேம்மா. वाह. अरे वसीकरण. இது வேலைக்காகாது. நான் கிளம்புறேன் பச்சை. ओले, उसने ड्रिंक कर लिया என்ன है. கையெல்லாம் பிடிச்சு இழுக்கிற? நான் ஒரு நாள் பாய் ஃப்ரெண்ட்னு சூட்டா கிளப்பி விட்டுட்டு சும்மா போனா என்ன ஓ. அர்த்தம்? அவர்தான் என் பாய் ஃப்ரெண்ட். விடு. ஏய், அதுக்கு நான் தான் ஆப்டனா? ஒழுங்கா ஏன் சூட்டா தனிச்சிட்டு போ. விடு. பச்சை. பச்சை. என்ன ரசி ரசி? நான் ஆளுட்டாரியா? बचाओ. पर अब ये रोबोट की तरह नहीं कर पाएंगे. हाँ यार. புடா 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 புடா. ஏய், இன்னைக்கு இது ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட், நீ நாளைக்கு வந்துட்டுன்னு போ. Really? போலீஸ் போலீஸ். ले. எனக்கு ஐஜி தெரியும். இது பாரு, இது போன் பண்ணி உள்ள தள்ளிடுறேன் பாரு. இந்த மாதிரி ஃபிகருங்க எல்லாம் இதுக்காக வாழ்நாள் பூரா ஜெயில இருந்தாலும் தப்புல. वो जेल जाने को रेडी है. சிட்டி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்நேரம் எலும்பெல்லாம் நொறுக்கி இருப்பான். हाँ. இப்போ ஏன் சிட்டியை ஞாபகப்படுத்துற? இது ஒரு வழிதான் இருக்கு. What? 1 2 3. अब स्मार्ट तो है ये. हाँ. भागो. अरे गाड़ी छोड़ के क्यों भाग रहे हो यार? ह्यूमंस तो ह्यूमंस ही है. हाँ यार. ये कोई फेमस वर्ल्ड साइट है मेरे ख्याल से. मेरे को तो बस इनके लुक्स ही इतने बढ़िया लगते हैं. एक्साइटेड होती हूँ क्या पहन के आएंगी अभी. सही में. और हर बार कुछ मैजिकल लग रही होती है. मुझे लगता है कि भाई जो डायरेक्टर थे ना उनको भी फैसिनेशन थी ऐश्वर्या राय से हाँ सच कि में. भाई इनको और एकदम सुंदर दिखाना है.
किस तरीके से यहाँ पे चीटी को ख़त्म किया गया ना, वो बहुत सैड था। बिकॉज जैसे वो चीटी को एक एक करके मार रहे थे ना, जैसे अगर हमने देखा था ना कि उनका एक बटन था वहाँ पे, जो उनके जो प्रोफेसर थे उनके, और उन्होंने कैसे अपने रोबोट को एक बटन दबा के बंद कर दिया था। तो वैसे अगर चीटी को करते ना उतना मज़ा नहीं आता, बट इन्होंने कैसे किया कि भाई उसका पहले एक पैर काटा, फिर पैर काटा, फिर दूसरा हार काटा, फिर तो और उसमें जब वो चीटी बैक कर रहा था ना, इवन जो वो एसिड वाला सीन था ना, तब ऐसा इतना रियल ह्यूमन लाइक फील आ रहा था कि वो कह रहा था कि भाई मुझे मत मारो, मुझे जीना है। आपने मेरे को पैदा किया, मुझे पूछ के नहीं किया, पर मेरे को मार आप मुझे बिना पूछे कर रहे हो, वो बहुत गलत कर रहे हो। बहुत गलत बात है। और वो एसिड वाला तो यही लग रहा था कि वो कहीं ना कहीं सर जो है उनको अनमास्क कर रहे थे कि सी यू आर अ रोबोट, तू इंसान कभी नहीं बन सकता, और ऐसी फीलिंग्स रखना बहुत गलत है। और वो कह रहा था ना मेरी क्या गलती, मैंने थोड़ी बोला था कि वो आके मेरे को किस करे, उसने मेरे को किस किया और मेरे को ऐसा हो गया। चीटी के लिए बुरा तो लग रहा था, पर मैं स्टिल चाहती हूँ कि ये दोनों आपस में खुश रहे। वही देखेंगे आगे क्या होता है। तो आप लोग कैसे लगा कमेंट में जरूर बताएगा। तो इसे लाइक करते जाइए, कमेंट करते जाइए, शेयर करते जाइए और सब्सक्राइब करिए। बाय।